ஜேவிபியிலே மிக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கைப்பொம்மைகளாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இனவாதிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் தாங்கிகளுடன் ஒரு நீதி கேட்கும் ஒரு போராட்டத்திற்கு தாக்குவதற்காக வருகை தந்து நிற்கின்றார்கள். இவர்கள் யாரை காப்பாற்றப் போகின்றார்கள்? தென்னிலங்கையில் வரக்கூடிய இனவாதிகள். அந்த இனவாதிகளை எங்கே யாழ்ப்பாணத்துக்குள் வரவிடாமல் முதலில் திறத்தால் அவர்கள் வருவது யாழ் மக்களோடு உறவாட அல்ல. யாழ் மக்களோடு உறவாடக்கூடியவர்கள் இங்கு இருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கக்கூடிய சிங்கள மக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் இந்த இனவாதிகள் யார்? இவர்களது நோக்கம் என்ன? இவர்கள் நாங்கள் இறந்த மக்களுக்காக ஒரு நிகழ்வை செய்யும் பொழுது அங்கு வந்து ஏற்றப்பட்ட மெழுகுதிரிகளை காலால் உதைத்த மதுபாசனவின் தலைமையில் இருக்கக்கூடிய சிங்களராவை என்ற அமைப்பு தான் இங்கு வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றது. முஸ்பாத் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தையிட்டு திஸ்ஸவிகாரையில் மிகப்பெரிய போராட்டம் ஒன்று படித்திருக்கின்றது. அந்த போராட்டத்தில் பெரும்பாலான மக்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லை, அந்த பகுதியில் வந்து சிங்களவர்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த தையிட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டடமாகத்தான் இந்த திஸ்ஸவிகாரை தமிழ் மக்களால் இன்றளவும் பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்துக்கும் தொடர்ந்தும் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுறது பலமை. அந்த வகையில் இன்றைய தினமும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. எப்போதும் இல்லாத அளவுக்கு இன்றைய தினம் போலீஸ் வாகனங்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது. கனரக வாகனங்களில் போலீஸார் இங்கே பெருமடுப்பில் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கஜேந்திரன் போன்ற பலரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் முன்னை நாள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் அவர்களும் அந்த போராட்ட களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினத்திலேருந்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் பெருமடுப்பில் தொடர்ந்து மக்கள் இந்த போராட்டத்தில் பங்கு பற்றி கொண்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த திஸ்ஸவிகாரை வழிபாட்டுக்காக சிங்களவர்களும் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை பெருமளவில் வந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த போராட்டம் தொடர்பாக கஜேந்திரன் கூறுகின்ற பொழுது அதிக அளவிலான சிங்களவர்களை இங்கே களமிறக்குவதற்காக அவர் முன்னரே தெரிவித்திருந்தார். அந்த தகவல்கள் தம்மிடம் வந்திருப்பதாகவும் அதிக அளவிலான சிங்களவர்கள் இங்கே களமிறக்கப்பட இருப்பதான தகவல்களையும் கஜேந்திரன் அவர்கள் தெரிவித்திருந்தார். அப்போ அவர் என்ன விஷயத்தை சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, சிங்களவர்களுக்கு எங்களுக்கு இங்கே நடக்கின்ற விடயங்கள் பெரிதாக தெரியாது. அவர்களை மூளை செலவை செய்து சில நேரங்களில் அவர்கள் இங்கே கொண்டு வந்திருக்கலாம். ஆகவே எங்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையில் பிரச்சனை எதுவும் இல்லை. இந்த அரசியல் ரீதியான அவர்களுடைய நிலைப்பாடுகள் தான், சிங்கள அரசியல்வாதிகளுடைய நிலைப்பாடுகள் தான் பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே தொடர்ந்துமே இந்த தையிட்டு திஸ்ஸவிகாரைக்கு எதிராக எங்களுடைய போராட்டம் தொடர்ந்த வண்ணமே இருக்கும். அந்த வகையில் நேற்று மற்றும் இன்றைய தினம் இந்த போராட்டம் வந்து பெருமெடுப்பில் வலுப்பெற்றிருக்கிறத காணக்கூடிய மாதிரியே இருக்குது. அது தொடர்பான காணொலியை நான் இதோடு நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் சட்டவிரோதமான ஒரு விகாரை ஒன்று நீக்கப்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாக காணி உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமன்றி மக்கள் மத்தியிலே ஒரு பெரும் பதற்றமும் அச்சமும் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே சட்டத்தின் ஆட்சி என்பது தமிழர்களுக்கு விட்டாக்கணியாகவே அவ்வாறான ஒரு சூழலிலே இந்த சட்டவிரோதமான கட்டடம் அகற்றப்பட்டு அந்த காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். அந்த காணி உரிமையாளர்களுடைய உறுதிகள் அனைத்தும் அவர்களிடம் இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற நிலையிலே சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட வேண்டுமாக இருந்தால் இந்த சட்டவிரோத கட்டடம் அகற்றப்பட்ட அந்த காணிகள் அனைத்தும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. இந்த காணியிலிருந்து இந்த காணிகளை விடுவிப்பதற்காக இந்த மக்கள் முழு குடியேற்றம் ஏனைய பகுதிகளிலே நடைபெற்ற காலப்பகுதியில் இருந்து பிரதேச செயலகத்தோடும் மாவட்ட செயலகத்தோடும் நெருக்கமாக அவர்கள் செயல்பட்டு மற்றும் இந்த பகுதியிலே நிலையோடு இருந்த இராணுவத்தினரோடும் தொடர்ச்சியாக இந்த காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டு வந்த நிலையிலே காணிகள் விடுவிக்கப்படும் என்கின்ற ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டு வந்த நிலையிலே இரகசியமாக இந்த கட்டடம் அமைக்கப்பட்டு 2023ஆம் ஆண்டு மே மாதம் திறப்பு விழா என அறிவித்தல் வந்த பின்னர் தான் இந்த மக்களுக்கு தெரியும் இந்த காணிகள் விடுவிக்கப்பட போவதில்லை. இதற்குள் தங்களுடைய காணிக்குள் ஒரு பாரிய விகாரை கட்டி போகும் என்று அந்த கணக்கிலிருந்து இந்த மக்கள் எதிர்ப்பு போராட்டத்திலே அவர்கள் எங்களிடம் ஆதரவை கோருகிறார்கள் என்று சொன்னால், சாதாரண மக்கள் போராடுகின்ற போது வந்து மக்களை அச்சுறுத்தி போலீசாரை இந்த பலாலி
போலீசாரே மக்களை அச்சுறுத்தி அந்த கோரிக்கைகளை கைவிட பண்ணி அச்சுறுத்தி இந்த உரிமைகளை வந்து இந்த விகாரைக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சியில் பலாலி போலீசாரும் அரசு நிர்வாகமும் ஈடுபட்டிருந்த நிலையிலே அவர்கள் அரசியல் தரப்புகளை நாட வேண்டி வந்திருந்தது. அந்த அடிப்படையிலே நாங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தொடர்ந்து இந்த 2 வருடங்களுக்கு மேலாக இந்த இடத்திலே ஒரு அமைதியான முறையிலே நாங்கள் போராடி வருகின்றோம். இன்றும் எங்களுடைய கோரிக்கை இந்த காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும், அந்த சட்டவிரோத கட்டடம் அகற்றப்பட வேண்டும். இன்றைய தினம் நாங்கள் இங்கே இந்த போராட்டத்தில் வளமை போன்று நாங்கள் அமைதியான ஒரு போராட்டத்தில் ஈடுபடுகின்ற நிலையிலே பல நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள், கலகமடக்கும் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நீர்த்தாரை பிரிவு செய்கின்ற அவர்களுடைய அந்த வாகனம் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. புட்டாந்தரிகளோடும் போலீசார் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த செயல்பாடுகள் என்பது வந்து ஒரு இனவாத அடிப்படையிலே தான் இவர்களால் முன்னெடுக்கப்படுகின்றது. ஒரு சட்டவிரோத கட்டடத்துக்குள் ஒரு பிக்கு இருக்கிறார். அந்த பிக்குவை பாதுகாப்பதற்காக அனுர அரசினுடைய அரசாங்கத்தினுடைய பெருந்தொகை பணத்தை செலவழித்து அனுர அரசாங்கம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் நிலையங்களில் இருந்தும் போலீசாரை கொண்டு வந்திருப்பது மட்டுமல்லாமல் வந்து தென்பகுதியில் இருந்தும் பல நூற்றுக்கணக்கான போலீசாரை கொண்டு வந்திருக்கின்றார்கள். உண்மையிலே சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபவர்களை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக உரிமைக்காக போராடுபவர்களுக்கு எதிராக வந்து இவ்வளவு ஒடுக்குமுறைகளை நீக்குவதற்காக இவர்கள் இந்த போலீசாரையும் கொண்டு வந்து இந்த தடியடி குண்டாந்தடிகளையும் கொண்டு வந்து அச்சுறுத்தி எங்களுடைய இந்த போராட்டத்தை தீர்வு வழங்க முடியவில்லை, ஏன் என்று வரை மக்களோடு பேச முடியவில்லை என்பதை நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் கேள்வியாக கேட்க விரும்புகின்றோம். அது மட்டுமல்லாது இந்த ஜேவிபியிலே மிக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சந்திரசேகர் இங்கிருக்கின்றார். அவரோடு இன்னும் 3 கைப்பொம்மைகளாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். மிக தீவிரமடைந்துள்ள இந்த பிரச்சனை, அது மட்டுமல்லாது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இனவாதிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய இந்த பிரச்சனைக்கு ஏன் யாரும் முன்வந்து ஒரு தீர்வை வழங்குகிறார்கள் இல்லை என்ற கேள்வியை நாங்கள் முன்வைப்பதோடு இங்கு நீங்கள் பார்க்கலாம், இன்று போலீசார் தண்ணீர் தாங்கிகளுடன் ஒரு நீதி கேட்கும் ஒரு போராட்டத்திற்கு தாக்குவதற்காக வருகை தந்து நிற்கின்றார்கள். இவர்கள் யாரை காப்பாற்றப் போகின்றார்கள் என்றால் தென்னிலங்கையில் வரக்கூடிய இனவாதிகள். அந்த இனவாதிகளை எங்கே யாழ்ப்பாணத்துக்குள் வரவிடாமல் முதலில் திரட்ட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் வருவது யாழ் மக்களோடு உறவாட அல்ல. யாழ் மக்களோடு உறவாடக்கூடியவர்கள் இங்கு இருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கக்கூடிய சிங்கள மக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் இந்த இனவாதிகள் யார்? இவர்களது நோக்கம் என்ன? இவர்கள் நாங்கள் இறந்த மக்களுக்காக ஒரு நிகழ்வை செய்யும் பொழுது அங்கு வந்து ஏற்றப்பட்ட மெழுகுதிரிகளை காலால் உதைத்த மதுபாசனவின் தலைமையில் இருக்கக்கூடிய சிங்களராவை என்ற அமைப்பு தான் இங்கு வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இவர்கள் எதற்காக இந்த கட்டுமானத்தை அமைத்திருக்கின்றார்கள், எதற்காக இங்கு வருகின்றார்கள் என்ற நோக்கத்தை நாங்கள் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டும் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட முடியாது. ஏனென்றால் இது ஒரு அரச ஒடுக்குமுறையின் அடையாளமாக இருக்கின்றது, அரச ஆக்கிரமிப்பினுடைய அடையாளமாக இருக்கின்றது. 1950ஆம் ஆண்டு முதல் தமிழ் மக்கள் மேல் என்ன வகையான அடக்குமுறைகளை இது சிங்கள அரசு செய்ததோ அதே அடக்குமுறையின் ஒரு வடிவமாக இன்று இது வந்து நிற்கின்றது. இதன் தொடர்ச்சி எங்களுக்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இன்று தென்னிலங்கையில் பேசுபொருளாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இதனை சுமூகமாக தீர்ப்பதற்காக தொடர்ச்சியாக அரசாங்கத்திடம் கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம். தென்னிலங்கையில் நெடுஞ்சாலை அபிவிருத்திக்காக, நீர்ப்பாசன அபிவிருத்திக்காக நூற்றுக்கணக்கான விகாரைகள் இடித்தளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் தமிழ் மக்கள் என்று வரும்பொழுது இவர்களுக்கு ஆணவமும் தமிழ் மக்களை அழித்தொழிக்க வேண்டும் என்ற சிந்தனையும் தான் ஓங்கி இருப்பதனால் அவர்கள் இதை செய்ய முடியாமல் இருக்கின்றது. விகாரைகளை இடிப்பது ஒன்றும் புதுதல்ல, விகாரைகளை இடித்து தள்ளி இருக்கின்றார்கள். நாங்கள் இடிக்கின்ற என்ற வசனத்தை கூட பாவிக்காமல் அகற்றுங்கள் என்று மரியாதையை தான் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த அரசாங்கம் இதற்கு மேலும் இந்த விடயத்தில் மௌனம் சாதிப்பது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இந்த மோசமான இனவாதிகளை அவர்களுடைய இனவாதத்தையும் பற்ற வைக்கின்ற ஒரு செயல் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.